அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டாப் 5 பவர்ஃபுல் போக்கிமான் ஆஃப் ஆஷ் கெச்சம். ஆஷோட பவர்ஃபுல் 5 போக்கிமான்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் தம்ப்நெயிலில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஸோ அதை கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போ. அண்ட் நம்ம அந்த டாப் 5 போக்கிமான்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். அது என்னென்னா, இது எல்லாமே என்னோடய பர்சனல் ஆர்டர் தான். உங்களுக்கு வேறு ஆர்டர் இருக்கலாம். ஸோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க போகலாம். டாப் 5th பொசிஷனில் எந்த போக்கிமான் இருக்குன்னா ஆஷோட செப்டைல். அண்ட் ஆஷோட பவர்ஃபுல் கிராஸ் டைப் போக்கிமானில் செப்டைலுமே ஒன்று. அண்டு ஹோயன் ரீஜியனில் ஆஷுக்கு ரொம்பவே அதிகமாக ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அண்ட் சின்னோவில் டார்க் ரே போட்டு பொழந்து கட்டியிருக்கோம். அண்டு கேலோஸில் கூட சாய இருந்த செப்டைல் வச்சுருப்பான். அண்டு டார்க் ரே எவனாலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பாங்க. நம்ம செப்டைல் ஒரே ஒரு லீஃப் பிளேடை போட்டு போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ஆஷோட ஒரு பவர்ஃபுல் கிராஸ் டைப் போக்கிமான்னா நம்ம செப்டைலை சொல்லலாம். இதான் செப்டைலை பற்றி வேணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் ஒரு டைம் செப்டைலுக்கும் பிளேசிகனுக்கும் சண்டை வந்துச்சு. ஸோ அந்த பேட்லேயும் நம்ம செப்டைலும் பிளேசிகனும் ட்ரா ஆயிடுச்சு. அண்ட் டார்க்கரையாக போட்டு தள்ளும் போதே தெரியலையா நம்ம செப்டைல் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்ட்டு. இதை பற்றி உங்களுக்கு மேலும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செப்டைலை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஹோயன் ரீஜனோட ஒரு ஸ்டார்டர் இது தான். டாப் 4th பொசிஷனில் எந்த போக்கிமான் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஆஷோட லுக்காரியோ. ஆஷோட லுக்காரியோ ஒரு ஆரா டைப் போக்கிமான். அண்ட் இதால் ஆரா ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு மூவ் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு ஒரு மெகா வேல்யூஷனுமே இருக்குது. அதை ஆஷுமே அப்டைன் பண்ணியிருக்கான். அண்ட் ஒரு பவர்ஃபுல்லான போக்கிமான். ஆஷுக்கு கேலார் ரீஜனில் ரொம்ப ஹெல்ப் பண்ண போக்கிமான்னு இதை சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் டாப் 3ல் எந்த போக்கிமான் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட சார்ஜார்ட் தான். ஆஷோட சார்ஜார்ட் எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரே ஒரு ஃப்ளேம் த்ரோவர்லேயே எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிடும். அண்டு கேரியோட பிளாஸ்டாய்ஸுக்கு எதிர்ப்பை அந்த ஃபஸ்ட்டு சீசன்லேயே ஒரு பேட்டில் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கும் நம்ம சார்ஜார்ட் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்ட்டு. அண்ட் நம்ம ரெட்டுமே இந்த சார்ஜர் வச்சுருப்பான். லியான் சார்ஜர் வச்சுருப்பான். ஆஷும் வச்சுருப்பான். அண்ட் நம்ம இங்கே கன்க்ளூஷனுக்கு எடுக்கிறது ஆஷ் சார்ஜார்ட் தான். அண்ட் ஆஷ் சார்ஜார்டுக்கு ஒரு மெகா வெர்ஷன் இருக்குது. பட் நம்ம ஆஷ் அதை அப்டைன் பண்ணல. அண்ட் ஜெய்கண்டா மேக்ஸும் இருக்குது. பட் ஆஷ் அப்டைன் பண்ணல. இது கேலார் ரீஜனில் ஆஷ் திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வருவோன்னு நினச்சாங்க ஃபேன்ஸ் எல்லோரும். ஆனால் அது நடக்காமே போயிடுச்சு. டாப் 2nd பொசிஷனில் எந்த போக்கிமான் இருக்குது அப்படின்னா ஆஷோட வாட்டர் அண்ட் டார்க் டைப் போக்கிமான். அதாவது நம்மளோட கிரெனின்ஜா தான். நம்ம கிரெனின்ஜா எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வாட்டர் டைப் போக்கிமான் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் இதுக்கு ஒரு மெகா எவல்யூஷன் ஃபார்ம்னு இருக்குது. ஆனால் அது மெகா எவல்யூஷன் ஃபார்ம்னு சொல்ல மாட்டாங்க. பாண்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த கீ ஸ்டோன் மெகா ஸ்டோன் எதுவுமே தேவையில்லாமல் நடக்கிற ஒரு எவல்யூஷன் தான் இந்த பாண்ட் எவல்யூஷன். ஸோ இது நம்ம கிரெனின்ஜாவால் யூஸ் பண்ண முடியும். அண்டு நம்மளோட கேலோஸ் ரீஜனில் நம்ம கிரெனின்ஜா ஆஷுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் அவ்வளோதான். இப்போ டாப் 1st பிளேஸ்க்கு வந்துட்டோம். அண்ட் அப்படியே எப்படி சொல்கிறது கைஸ், பெரிய அன்எக்ஸ்பெக்டட்லாம் இல்லை ப்ரோ. ரொம்ப ஈஸியாகவே இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுதான் நம்மளோட பீகாச்சு. எஸ், நம்ம பீகச்சு தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அண்டு பீகச்சு எப்படி சொல்கிறது, ஒரு பீகச்சுவெலாம் இந்த லிஸ்ட்டில் நான் சேர்த்துருக்கவே கூடாதுன்னு தோணுது. ஏன்னா பீகச்சு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ எங்கே ப்ரோ பீகச்சுவை காணோன்னு சொல்லிட்டு அந்த போன லிஸ்ட்டில். அப்போ நான் ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பேன், ப்ரோ பீகச்சு லெஜெண்ட்ரி ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா பீகச்சு அவ்வளோ பவர்ஃபுல்லான போக்கிமான். அவ்வளோ பெரிய லியான் சார்ஜார்டை போட்டு தள்ளும் போதே தெரிலையா. இதுக்கு அப்புறமும் ஆஷ் பீகச்சு அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான போக்கிமானை பிடிக்கிறதும் இல்லை. அப்படி பிடிச்சாலும் அது பீகச்சு அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரியல. ஸோ அண்ட் இப்போ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் கமெண்டில் இன்னொரு மாசான ஒரு ஃபயர் டைப் போக்கிமான் இருக்குது, அதை ஏன்டா விட்ட அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இன்ஃபர்னே இப்போ தானே கேட்குறீங்க, எனக்கு நல்லா தெரியும்.
அண்ட் இன்ஃபர்னேப்பை நான் ஏன் விட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இன்ஃபர்னேப்போட இமேஜஸும் கிடைக்கல. அப்புறம் இன்னும் 2-3 கொஞ்சம் ரீசன்ஸ்லாம் இருக்குது. அதனால தான். சரி, ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது